இன்றைக்கி டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான 1 கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கேப்சிகம் 1 துருவிக்கலாம். உங்களுக்கு கேப்சிகம் துருவ விருப்பம் இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ துருவின கேப்சிகம் கேரட் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு துருவி எடுத்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் எடுத்து வச்சுருக்க ஓட்ஸ் 2 கப்பை அதில் போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெண்டு முட்டை, தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தயிர் ரொம்ப முக்கியங்க. அந்த தயிர் ஊற்றுறதுனால தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா ஓட்ஸ்னாலே கொஞ்சம் ஹார்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். தயிர் ஊற்றுறதுனால அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மாதிரி வாட்டர் வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இது வந்து திக்காக தான் இருக்கணும். இப்போது துருவி வச்சுருந்த கேரட், கேப்சிகம், உருளைக்கிழங்கு, கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது மல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகாயும் மட்டும் தான் இதுக்கு காரம். வேறு எந்த காரமும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மாதிரி ஒரு பேன் வச்சு உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலே அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ப்ரஷ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ஆயில் இதுக்கு தேவையில்லை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சு இது வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் மட்டும் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மாதிரி நம்ம 2 சைடும் வேவுற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம்.
இதை மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு கப் ஓட்ஸுக்கு எனக்கு 6 பேன் கேக் மாதிரி கிடச்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது தான் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.